நான் மீடியா பர்சன். இப்போ தாங்க மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன். இன்னைக்கு பட்ஜெட் கால்லேருந்து ரொம்ப டைட்டாக போச்சு. என்னெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க, நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் வேறு வருது. எலெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான அறிக்கை, என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். இப்போலாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, ரொம்ப இதுவாக ப்ரீ பிளான்டாக நேற்று எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு காலையில் வந்தோன்னே என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், இன்க்ளூடிங் அந்த மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் எடுத்துகிட்டு வர அந்த ஒரு ஃபைல்லேருந்து அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு வராங்க, என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குவாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன எல்லாத்தையும் இன்ச் பை மானிட்டர் பண்ணி அவ்வளோ இதுவாகி அவ்வளோ டைட் ஷெடியூலேருந்து முடிச்சுட்டு பட்ஜெட்டை முடிச்சுட்டு ஸோ ஷிஃப்ட்டை முடிச்சு வந்துட்டேன். ஏன் இப்போ திடீர்னு நான் இது பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலும் நான் வந்து மீடியா பின்னாடி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஸ் ஏ கண்டென்ட் ரைட்டராக, ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக, ஷூட் பண்ணுறதா, எடிட் பண்ணுறதா, எல்லாமே பின்னாடி கேமரா பின்னாடி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ திடீர்னு கேமரா முன்னாடி வந்து பேசுறதுக்கு காரணம் சம் ரீசன்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் சுயநலமும் இருக்குது, நிறைய பொதுநலமும் இருக்குது. ஏன்னா நான் பார்க்குற மீடியா, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் கேட்குறேன், நான் பார்க்குறேன், நாங்கள் ஃபேஸ் பண்ணுற, நாங்கள் எங்கள் நாலேஜுக்கு வர அந்த இன்ஃபர்மேஷன்ஸை உண்மையான அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பொலிட்டிக்கலாக இருக்கலாம், ஒரு க்ரைமாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என் சைடில் என்ன சொல்லணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இந்த மீடியா ஃபீல்டை அவ்வளோ லவ் பண்ணுறேன். இதுக்காக வந்து எழுந்ததும் நிறைய, அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஃபீல்டில் இவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியாது. சஸ்டெயின் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய வந்து ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணுறத விட இந்த சொசைட்டிலேருந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இவ்வளோவும் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு வரோன்னா அது ஏன் நம்மளோட போயிடணும். அட்லீஸ்ட் நம்மளால் ஏதாவது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும், நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் இது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும், இல்லை எந்த அளவுக்கு நான் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுவேன், எந்த அளவுக்கு இந்த மீடியா ஃபீல்டை நான் லவ் பண்ணுறேனோ, இல்லை இதில் நான் எப்படி பண்ணுறோம், அது எப்படி நான் இன்னும் நல்லா இருப்பேன் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கல்லெடுத்து வைக்கிற மாதிரி நான் வந்து இந்த ஸ்டெப் நம்ம வீடியோ விடுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இப்போ எலெக்ஷன் வரதால இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எலெக்ஷன் பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கும். நிறைய எங்கள் நாலேஜுக்கு நான் ஒரு ஷேர் பண்ணலாம் இல்லையா, அடுத்த என்ன நடக்குது, என்ன போகுது, இல்லை நம்ம கண்ட்ரியில் என்ன நடக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்ன நடக்குது, வேர்ல்டு வைடு என்ன நடக்குது, ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், கேட்கலாம். ஆல்ரெடி இவ்வளோ நியூஸ் இருக்குது, இவ்வளோ மீடியா இருக்குது, இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோமே, நீங்கள் தான் கொட்டிகிட்டே இருக்கீங்களா, நீங்கள் திருப்பி கமெண்ட்ஸில் திட்டலாம், தப்பு இல்லை, சரிதான், ஆமாம். ஆனால் சிலது நாங்கள் வந்து நியூஸ் பேட்டர்னில் சொல்கிறதுக்கும் சிலது ஒரு கதையாக சொல்கிறதுக்கும் அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அப்போ இது ஒரு இனிஷியேட்டாக இருக்கலாம், இது மேபி சக்ஸஸாகவும் ஆகலாம், அது உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து இருக்குது. அப்புறம் நியூஸ் மட்டும் இல்லாமல், ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான், எல்லாமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே எல்லாமே இருக்கிறது தான். ஸோ அதை பற்றி நிறைய விஷயம் பேசலாம், ஒரு எல்லாத்தையும் பற்றி பேசலாம். ஓகே, இன்றைக்கி இந்த பிரச்சனை நான் பார்க்குறேன், ஒரு ஆளை பார்க்குறேன், நான் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தவங்க மீட் பண்ணுறோம், இல்லை ரோட்டில் வரும்போது ஒருத்தவங்க மீட் பண்ணுறோம், இல்லை யாரோ ஒருத்தரை பண்ணுறோம், அதனால அந்த லைஃப் எப்படி இருக்குது, அதனால் ஒரு இம்பேக்ட் ஆகுது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம பேச வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஓப்பன் சிஸ்டம், இல்லை எதுவும் கிடையாது. அதுக்காக எந்த நெகட்டிவாகவும் எதுவும் பேசணுன்றதும் இல்லை. ஸோ அதையும் சொல்லிடுறேன், அதுக்காகலாம் வந்துடாதீங்க கமெண்டில். எல்லாமே பாசிட்டிவாக நினைப்போம், பாசிட்டிவாக போவோம், பாசிட்டிவாகவே நடக்கும். தேங்க்யூ.